என்ன இருங்க. ஏய் என்ன பண்ற நீ? இல்லங்க முதுகுல. என்ன முதுகுல? என்ன பாசம் பொங்குது? நீங்க திரும்புங்க. நிறுத்து. இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லங்க முதுகெல்லாம் வேர்க்குருவா இருந்துச்சு அதான். பாத்தீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். பாத்துக்கோங்க, வெயில் காலம்ல. ஒரு நிமிஷம். இந்தாங்க பனியன் போட்டுக்கோங்க. இனி எங்க போனாலும் பவுடர் போட்டுட்டு போங்க. ஷர்ட் போட்டா பனியன் போட்டுட்டு போங்க. அதான் நல்லது. ஆபீஸ் ஃப்ரீ டைம்ல இளநீ வாங்கி குடிங்க. முடிஞ்சா தர்பூசணி சாப்பிடுங்க. என்ன என்னங்க? சாரி காயத்ரி, நான் வேற ஏதோ கோவத்துல. அதனால என்னங்க? உங்களுக்கு ஆபீஸ்ல டென்ஷன், அதான் கோவத்துல சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, போட்டுக்கோங்க. வரேன் காயத்ரி. சாரி. என்னக்கா இது? மாமா ரொம்ப தான் முறுக்கிக்கிட்டு போறாரு. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்குக்கா. கேவலம் ஒரு மாத்திரையில உன்கிட்ட சுருண்டு விழுந்து கிடந்தவரு இப்ப ரொம்ப தான் முரண்டு பிடிக்கிறாரு. தொட்டதுக்கெல்லாம் உன்கிட்ட கோச்சுக்கிறாரு. என்னக்கா இது? அதாண்டி, அம்மாங்கிற விஷயம் அவர் அந்த அளவுக்கு ஆட்டி வச்சிருக்கு. அது மட்டும் தெரியாம இருந்திருந்தா இது இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குமா? இதுவும் நல்லதுக்கு தான். இனி இந்த வீட்ல யார எங்க அடிக்கணும் எங்க அடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. விடு, எல்லாம் இனி திரும்ப வரும். அப்போ தாங்க முடியாத அளவுக்கு கொடுப்பேன். எப்படி தாங்குறாங்கன்னு பாக்குறேன். அதுக்காக இப்படியா? என்னக்கா இது? இப்ப வரைக்கும் உன் மேல ஒரு இது கூட இல்லாம தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா என்னக்கா பண்ண முடியும்? இவரை எப்ப நீ உன் பிடிக்குள்ள கொண்டு வந்து இவர் உனக்கு சப்போர்ட் பண்ணி, அதுவும் மாமா உன் பிடிக்குள்ள மொத்தமா வேற வரணும்னு சொல்ற. எங்க அவர்தான் இப்படி உசும்புறாரே. என்னக்கா இது? எப்ப கொக்கு தலையில வெண்ணெய வச்சு அது உருகி, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. இருடி, மெல்ல மெல்ல தான் அடிக்கணும். அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல. அசையாமையா போயிடுவாரு. இல்லக்கா, இவர் பண்ற பிகுவை பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது. எல்லாத்துக்கும் மேல இதுங்க எல்லார்கிட்டயும் நீ நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பாத்திரம் கழுவுறது முதற்கொண்டு எல்லா வேலையும் ஒரு வேலைக்காரி மாதிரி நீ செஞ்சுட்டு இருக்க. இங்க என்னடான்னா உன் மேல சந்தேகம் தான் இங்க நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. வேற எந்த மாற்றமும் இல்ல. போதா குறைக்கு அத்தை மாமா நம்பி உன்கிட்ட பேசினாலும் அந்த பிரகாஷ் வந்து டிராமான்றான். குமார் மாமா என்னடான்னா அவன் சொல்றதான் நம்புறாரு. எனக்கு ஒண்ணுமே பிடிபடலக்கா. எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கோன்னு. இல்லடி, எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு. பிரகாஷ் என்ன சந்தேகப்பட்டு அது அவருக்கு முன்னாடி எல்லாம் பொய்யாதானே போயிட்டு இருக்கு. இவரும் நடக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. அதுக்காக தொட்டதுக்கெல்லாம் மூஞ்சு காட்டுறாரேக்கா. அதான் போகும்போது சாரி கேட்டுட்டு போறாரே. பாரு, இதுக்கு மேல இன்னைக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு, அதை எடுப்பேன். அப்ப பாரு என் புருஷன் என்ன செய்வாருன்னு. என்னக்கா செய்ய போற? எல்லாம் திலகா விஷயம்தான். திலகா விஷயமா? என்னக்கா சொல்ற? நடக்கட்டும், அப்ப பாரு என் புருஷன் என்ன பண்றாருன்னு. என்ன செய்ய போறாங்க? சாமி, பொண்ணு உயிருக்கு ஆபத்து இல்ல சாமி. பொண்ணுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆனா அவளை சுத்தி ஒரு நெருப்பு வளையம் இருக்கு. என்ன சொல்றீங்க? பதறாதீங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு காட்டுன சோழிதான் இதையும் காட்டுது. எப்படி விழுந்தாலும் எண்ணிக்கை அதைத்தான் காட்டுது. என்ன சாமி, உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க? அது என்ன ஆபத்துன்னு? பதறாதீங்க, கடவுள் துணை இருப்பார். கண்டம் காட்டும் கடவுள் கடந்து உள்ளிருந்து கடந்து போவென்று கரை சேர்ப்பான் கலங்காதே. வருவா, உங்க பொண்ணு வருவா. அதான் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அம்மா, அதை நினைச்சா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா சாமி அவளுக்கு. கவலைப்படாதீங்க,
ஆபத்தை கொடுத்த கடவுள் கண்டிப்பா காப்பாத்தவும் செய்வான். கவலை இல்லாம போங்க. சாமி, நம்புங்க. நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. நீங்க சொன்ன வார்த்தை தான் என்னை இப்ப உயிரோட வச்சிருக்கு. அம்மா, வேண்டாம். பெத்த மனசு பிள்ளைய நினைச்சு நொந்துகிட்டு இருக்கு. போங்க, போய் பிள்ளைய நினைச்சு வேண்டிக்குங்க. அந்த ஆபத்துல இருந்து அவளை காப்பாத்தணும்னு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். நல்லபடியா உங்க பொண்ணு வருவா. அந்த வளையத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டா நல்லா இருப்பா. போயிட்டு வாங்க. நன்றி. நாங்க வரோம் சாமி.